7வது சுதந்திர திருநாள். இந்நன்னாளில் உலகம் முழுவதும் அமைதி ஏற்பட பிரார்த்தனை செய்து கொண்டு தற்போது இருக்கும் நிலையை நாட்டிய நாடகத்தின் மூலமாக காட்டவிருக்கிறோம். அதை அனைவரும் அமைதியோடு கண்டு களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உலகம் சிறிது காலத்திற்கு முன்பு சற்று அமைதியாகவும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் இடையில் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொண்டு அமைதியான முறையில் இயங்கிக் கொண்டிருந்த பொழுது இப்படி மகிழ்ச்சியாக இருந்த நிலையில் சில நாடுகளுக்கு இடையே போர் மூழும் சூழல் ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையே 3 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்து வருகிறது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பகல்காம் சுற்றுலா தளத்திற்குள் புகுந்து பயங்கரவாதிகள் சரமாரியாக சுட்டதில் 26 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த நிலையில் இந்த விவகாரம் நாடு முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆபரேஷன் சிந்தூர் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை நடத்தி வரும் நிலையில் பாகிஸ்தானின் தாக்குதல் தற்போது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் வான் தடுப்பு பிரிவை இந்திய ராணுவம் தாக்கி அழித்ததாக தகவல் தெரிவித்திருக்கிறது பாதுகாப்புத்துறை. இஸ்ரேல் ஈரான் இடையே போர் சூழல் உச்சத்தை எட்டியிருக்கும் நிலையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானின் 3 அணு உலைகள் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அமெரிக்காவில் மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இஸ்ரேல் ஈரான் இடையிலான சண்டை நீடித்து வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீதும் அமெரிக்கா திடீர் தாக்குதல் நடத்தியது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அமெரிக்காவின் நியூயார்க் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர். தயவு செய்து போரை நிறுத்துங்கள். எதற்காக இப்படி போரிட வேண்டும்? இதனால் எல்லோருக்கும் பாதிப்புதான் ஏற்படுகிறது. எவ்வளவு உயிரிழப்புகள், எவ்வளவு பொருள் சேதங்கள், சுற்றுப்புற சூழல் சீர்கேடு அடைகிறது. போரினால் நாம் பாதிக்கப்படுவதுடன் நம் சமுதாயம் மற்றும் எதிர்கால சந்ததியினர் வரை பாதிப்படைகிறார்கள். போரினால் ஏற்படும் பக்க விளைவுகளால் இயல்பு நிலைக்கு பூமியை மீட்டெடுக்க வெகு நாட்கள் ஆகிறது. எனவே இந்த போரை தடுத்துவிட்டு உலக மக்கள் அனைவரும் அமைதியை நிலைநாட்ட பாடுபடுவோம்.
உலகமே மலரே சோம்பல் முறித்து இழவே குழந்தை விழி கட்டுமே தாயும் கதகதப்பே உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறு முதல் சிரிப்பு வெள்ளை பூக்கள் மோகம் எங்கும் மலர்கள் மலர்கள் இந்த அற்புதமான இயற்கை வளமிக்க பூமியை மனிதர்களாகிய நாம் ஒற்றுமையுடன் இருந்து பாதுகாத்து எதிர்கால சந்ததியருக்கு பத்திரமாக பரிசளிப்போம். நன்றி, வணக்கம்.